நாட்டை ஆளுகின்ற சக்கரவர்த்தி குமாரன் நீ. புஷ்ப பஞ்சனையிலே மகிழ வேண்டிய செல்ல குழந்தை இச்சிறையிலே வாழ வேண்டுமா? இந்த ஸ்திதியிலே காண்கிறதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் சேகு? அம்மா, தன் கைகளால் செய்து கொண்டதற்கு சிந்தித்து லாபம் இல்லை அம்மா. அன்று நீ வந்திராமல் இருந்தால் எனக்கு இந்த அவமானமும் உனக்கு வேதனையும் உண்டாகாது. என்ன செய்கிறது சேகு? எந்த ஸ்திரீக்கும் புருஷனிடம் உள்ள அபிமானம் தான் குமாரனிடமும். அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்தாலே அவளுக்கு ஆனந்தம். எவருக்கு அபாயம் நேர்ந்தாலும் ஸ்திரீ ஜீவிதம் சோகமயமேதான். அதனால் தான் அந்நாள் உன்னையே வேண்டினேன். கண்டம் கடந்ததென்று சந்தோஷித்தேன். ஆனால் என் ஆசைகள் நிராசையாகின. என்னை மன்னித்திடு சேகு. அம்மா, உன்மேல் எனக்கு என்றும் கோபம் இல்லை அம்மா. ஆனால் கல் நெஞ்சான ராஜாங்கம் தயை கொஞ்சமும் இல்லா நீதி வடிவமே ஆன இந்த சக்கரவர்த்தி நம் மேலான குணத்தை அர்த்தம் செய்து கொள்ளவில்லை அம்மா. அப்பேச்சென்றும் சொல்லாது. உன் தந்தை மனது என்ன கருணாமயமோ உனக்கு தெரியும். அவர் படாத நரக வேதனை படுகிறார் கண்ணே. எதற்கம்மா நம்ப வைத்து சிறையில் தள்ளியதற்கா? ஒரு காரணம் இல்லா குற்றம் என்று போட்டு நடுக்கொழுவில் நிற்க வைத்து பிரஜைகள் முன்னால் கேவலமாக நடத்தியதற்கா? உண்மை காதலர்களை பிரிக்க துணிந்ததற்கா? வஞ்சம் தீர்த்ததற்கா? எதற்கம்மா வேதனை? ஆசைகளையே பலி செய்து கொண்டு மரண தேவனையே ஆலிங்கனம் செய்ய தயாராயுள்ள எனக்கெல்லா வேதனை அவருக்கு எதற்கம்மா? உன்னை ஈன்றதற்கு தாண்டா. நீயாகவே சக்கரவர்த்தியான போது உன் குழந்தையே இது செய்தால் அந்த பாதை உனக்கு அர்த்தமாகிவிடும். இன்று பிரேம பாதையே என்று பெற்ற வயிற்றின் வேதனை தெரியாது. ஷேகு, ஒரே ஒரு குழந்தை நீ. என் ஆசை எல்லாம் உன்மேல் வைத்துதான் உயிர் வாழ்கிறேன். எனக்கு புத்திர சோகம் வராது செய்ய மாட்டாயா? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் அம்மா? அந்த அனார்கனி மேலுள்ள மோகம் மறந்துவிடு கண்ணே. அம்மா, என் ஆனந்தத்திற்காக அந்த அழகுராணியை நம்ப வைத்து அவள் வாழ்க்கொள்ளை கொண்டேன். இன்று என் உயிருக்காக உன் சுகத்திற்காக அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டுமா? இக்க சுகங்களை விட்டதோடு தர்மத்தையும் கூட விடும்படி சொல்லுகிறாயா அம்மா? லட்சிய பாரத நாரிமணி மகாராணியான நீ போதிக்கும் நீதி இதுதான் அம்மா. அனாக்களி இல்லாத சலீம் இல்லை. மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. அவசரப்படாத கண்ணே. நீ செய்த குற்றத்திற்காக சக்கரவர்த்தியிடக்குள் மன்னிப்பா அம்மா. உயிரோடு உள்ள சலீமே இல்லை. அவன் சவம் கூட எவருக்கும் தலைவணங்காது. இதுதானா ஷேகு? என் பேச்சை மதித்திடாயா? அம்மா, உன் மனதை நோக வைப்பதற்கு மன்னித்து விடம்மா. மரணம் அடைவதற்குள்ளே உன்னை காண்பேனோ என்று விசாரப்பட்டேன். கடைசியாக கண்ணால் பார்க்க நேர்ந்தது. அம்மா, என்னை மறந்து போ அம்மா. மறந்து விடம்மா. உன் முயற்சி பலிக்கவில்லை என்று எண்ணுகிறேன் மகாராணி. மகிபதி, நமக்கு தெரியும் மகாராணி, ஷேக்கு தன்மானம் இழக்காத அக்பர் மகன். மன்னிப்பு கோரார். ஷேகுவை ரட்சித்திடுங்கள் மகிபதி. ரட்சித்திடவும் சிற்றித்திடவும் நான் யார் மகாராணி? எல்லாம் தெய்வ நிர்ணயம்.